myself advocate Rizia Parveen என்னோட கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் பற்றி சில டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. அதை நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரலி பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கேசஸ் பொறுத்தவரையும் கவுன்சிலிங்கிறது ஒன் ஆஃப் த மெயின் ப்ரொசீஜர். நீங்கள் ரெண்டு பேருமே, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒன்றா போய் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது 3 சிட்டிங்ஸ் உண்டு சரியா. ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த் என்று 3 சிட்டிங்ஸ் 3 months வைப்பாங்க. நீங்கள் இந்த கவுன்சிலிங்கை வந்து ரெண்டு பேருமே, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா பேக் டு த லைஃப், இல்லை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல எனக்கு டைவர்ஸ் தான் வேணும்ன்ற ஒரு ஸ்ட்ராங்காக நின்னீங்கன்னா பேக் டு த கோர்ட் தான் இந்த கேஸ் போவோம். நாட் செட்டில் மேட்டர்ன்ட்டு அமுச்சு விட்ருவாங்க சரியா. நீங்கள் வந்து ஜட்மெண்ட் வரையும் கோர்ட்டில் தான் போய் ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஹியரிங் வந்து ஃபர்ஸ்ட் ஹியரிங்லேயே வந்து கவுன்சிலிங் அமுச்சிடுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு எதிராக டைவர்ஸ் வேணும் அப்படின்ட்டு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க சரியா. உங்களுக்கு வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணதுக்கப்புறமா நம்பராக கோர்ட்டில் வந்து சம்மன் வரும். அந்த சம்மனில் டேட் டைம் போட்டு வரும். அந்த நாள் அந்த டைமுக்கு வந்து நீங்கள் கோர்ட்டில் அட்டன் பண்ணுவீங்க சரியா. அட்டன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு பெட்டிஷன் தருவாங்க. ஒரிஜினல் பெட்டிஷனில் வந்து நீங்கள் என்டாஸ் பண்ணி சைன் போட்டு இது ட்ரூ காப்பி வந்து நீங்கள் வாங்கிப்பீங்க சரியா. நீங்கள் வாங்கிக்கிட்ட அப்புறமா ஜட்ஜ் வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க கவுன்சிலிங் போய் அட்டன் பண்ணுங்க அப்படின்ட்டு உங்கள்கிட்ட சொல்லுவாங்க சரியா. அதுக்குன்ட்டு ஒரு ஃபார்ம் இருக்குது, கோர்ட்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் அதில் ஃபுல்லாக ஃபில் பண்ணி தந்தீங்கன்னா, உங்களுடைய எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி தந்தீங்கன்னா கோர்ட் வந்து உங்களுக்கு ஒரு டைமிங் சொல்லும். இப்போ மார்னிங் 10:30க்கு நீங்கள் கோர்ட்டில் இருக்கீங்க, நார்மல் ரெகுலர் கேஸ் வந்து அட்டன் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து ஒரு 11:30க்குனா நீங்கள் கவுன்சிலிங் சென்டருக்கு போய் நீங்கள் அட்டன் பண்ணணும் சரியா. அது அங்கேயே தான் கோர்ட்டே தான் நடக்குமானா கிடையாது, அதுக்கு கோர்ட் கேம்பஸ்குள்ளே தான் இருக்கும், பட் கோர்ட்டில் நடக்காது சரியா. ஓகே, என்னுடைய வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபைட் ஃபார் யுவர் ரைட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.